ஹலோ 11th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதை தான் கவர்மெண்ட் உங்களுக்கு மாடலாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லி மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 70க்கு ஒரு 65 ப்ளஸ் மார்க்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பயோ பாட்னி அண்ட் பயோ சுவாலஜி, உயிரி தாவரவியல் உயிரி விலங்கியல் ரெண்டுக்குமே. ஸோ அதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பயாலஜியை பொறுத்தளவு புக் இன்சைட் கொஷின் நிறையா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்பலாம் நீங்கள் நினைக்கிறவங்களுக்குலாம் நிறைய கேட்க மாட்டாங்க. இப்போ மற்ற கொஷினில் ஒரு 2-3 கேட்குறாங்க அப்படி சாரி 1 or 2 கொஷின்ஸ் புக் இன்சைட்ங்கிறப்ப இங்கே ஒரு 2-3 கொஷின்ஸ் ஜஸ்ட் 1-2 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால அது தெரியுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் புக்கில் உள்ள எல்லாமே புக் பேக்கில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா அது ஸோ அப்படின்னாலும் உங்களுக்கு புக் இன்சைட் அதிகமாக கேட்குற மாதிரி தெரியும். பட் புக் இன்சைட் அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். PDF டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. ஸோ நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இதில் உள்ள கேட்டிருக்க பயோ பாட்னி பயோ சுவாலஜி கேட்டிருக்க எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெட்ரல் சிஸ்டம் ஆல் த கொஷின்ஸ் தான் அது பார்க்குறதுனால சொல்கிறேன். வேரியஸ் கிளாசிக்கல் டாக்ஸோமோனிக்கல் டூல்ஸ் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுதான் பர்டிகுலர்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ். இன்னும் எக்ஸாமுக்கு 1.5 days இருக்குது. அதுக்குள்ளே மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 மாடல் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிடுறேன் யூடியூப்பில். நீங்கள் மஸ்ட் அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இஃப் யூ நாட் ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ், நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கலாம். ஐ மீன் நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது அனாட்டமி ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இது கெனாங்ஸ் பொட்டாமீட்டர், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கி, கேரக்டர்ஸ் ஆஃப் கிளிட்டோரியா டெனட்டியா. ஸோ இது எல்லாமே தான். ஸோ எவ்ரி கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்களோ ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மார்க் கெயின் பண்ண முடியும். ஸோ 11th மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லை தான். பட் 11thலேயே நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்திங்கன்னா ஸோ உங்கள் ஒரு ஹை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க 11th. ஸோ உங்களுக்கு தோணும் ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்லேயே 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இன்னொரு இதுவும் இருக்கும். ஸோ 11thலேயே நம்ம இவ்வளோ மார்க் எடுத்துடும், கண்டிப்பாக 12th அதை விட குறையக்கூடாது, அதை விட ரொம்ப அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் 11th தானே அசால்ட்டாக விடாமல் ஸோ நீங்கள் 11thலேயே மேக்ஸிமம் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு 12thலேயும் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைம்ஸ் கோல்டு. கிரிஞ்சு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ 11th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதை தான் கவர்மெண்ட் உங்களுக்கு மாடலாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லி மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 70க்கு ஒரு 65 ப்ளஸ் மார்க்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பயோ பாட்னி அண்ட் பயோ சுவாலஜி, உயிரி தாவரவியல் உயிரி விலங்கியல் ரெண்டுக்குமே. ஸோ அதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பயாலஜியை பொறுத்தளவு புக் இன்சைட் கொஷின் நிறையா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்பலாம் நீங்கள் நினைக்கிறவங்களுக்குலாம் நிறைய கேட்க மாட்டாங்க. இப்போ மற்ற கொஷினில் ஒரு 2-3 கேட்குறாங்க அப்படி சாரி 1 or 2 கொஷின்ஸ் புக் இன்சைட்ங்கிறப்ப இங்கே ஒரு 2-3 கொஷின்ஸ் ஜஸ்ட் 1-2 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால அது தெரியுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் புக்கில் உள்ள எல்லாமே புக் பேக்கில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா அது ஸோ அப்படின்னாலும் உங்களுக்கு புக் இன்சைட் அதிகமாக கேட்குற மாதிரி தெரியும். பட் புக் இன்சைட் அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். PDF டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. ஸோ நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இதில் உள்ள கேட்டிருக்க பயோ பாட்னி பயோ சுவாலஜி கேட்டிருக்க எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெட்ரல் சிஸ்டம் ஆல் த கொஷின்ஸ் தான் அது பார்க்குறதுனால சொல்கிறேன். வேரியஸ் கிளாசிக்கல் டாக்ஸோமோனிக்கல் டூல்ஸ் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுதான் பர்டிகுலர்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ். இன்னும் எக்ஸாமுக்கு 1.5 days இருக்குது. அதுக்குள்ளே மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 மாடல் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிடுறேன் யூடியூப்பில். நீங்கள் வந்து மஸ்ட் வந்து அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இஃப் யூ நாட் ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ், நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கல, ஐ மீன் நீங்கள் வந்து இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது அனாட்டமி ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இது கெனாங் ஸ்பொட்டோமீட்டர், இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கி, கேரக்டர்ஸ் ஆஃப் கிளிட்டோரியா டெனட்டியா. ஸோ இது எல்லாமே தான். ஸோ எவ்ரி கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தளவுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ 11th மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லை தான், பட் 11thலேயே நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்திங்கன்னா ஸோ உங்கள் ஒரு ஹை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க 11th. ஸோ உங்களுக்கு தோணும், ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்லேயே 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இன்னொரு இதுவும் இருக்கும். ஸோ 11thலேயே நம்ம இவ்வளோ மார்க் எடுத்துடும், கண்டிப்பாக 12th அதை விட குறையக்கூடாது, அதை விட ரொம்ப அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் 11th தானே அசால்ட்டாக விடாமல் ஸோ நீங்கள் 11thலேயே மேக்ஸிமம் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு 12thலேயும் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா டைம்ஸ் கோல்டு. கிரிஞ்சு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.